நான் ஆரம்பத்திலிருந்து எச்சரிக்கிறேன், இதுவரைக்கும் இருந்த கட்சிகளை விட ஒரு பேராபத்தான கட்சி இந்த தாவேகா என்பது. பாரதிய ஜனதா கட்சிக்கு சற்றும் குறைவில்லாத ஒரு கேடுகட்ட கேவலமான தரம் கெட்ட பாசிச கட்சி தமிழ்நாட்டில் உருவாகி விட்டது. உருவாகி வருதுல, உருவாயிருச்சு. ஏண்டா யார் இங்க தரம் கெட்டவங்க, யார் தரம் கெட்ட கட்சின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கிறாங்க. பிஜேபியோட ஒரு கேவலமான கட்சிங்களா அப்படிங்களா சார்? உங்களால் தான் பிஜேபி கூட்டத்தில் இப்போ கலந்துட்டு வந்துட்டு கும்மி அடிச்சுட்டு வந்திருக்காருங்க. பிஜேபி இருக்கிறவன் கேவலமானவன், பிஜேபி இருக்கவன் கேவலம் கட்டவன், தரம் கட்டவன் அப்படின்னா பிஜேபியில் இருக்கிறவங்களும் தரம் கட்டவன் தானே. பிஜேபி அப்படி இருக்குதுன்னா பிஜேபியோட கூட்டணி வச்சிருக்கவங்களும் பிஜேபியில் இருக்கிறவங்களும் தரம் கட்டவன் தானே. அங்கே உட்காந்துட்டு புகழ் பாடிட்டு வரான் ஒன்று. ஏன்டா வெக்கமே இல்லையாடா உனக்கு? நீ சோறே திங்கலடா, சோத்துக்கு பல வேறு எதையும் அள்ளி தின்னுட்டு இருக்காடா. அதனால தான் உன் மூலம் மழுங்கி தமிழ்நாட்டுக்குள்ள இப்படி ஒரு கட்சி வந்துருச்சு. அப்படி ஓட்டு போட்டவங்க முட்டா போயிலடா. ஏன்டா உங்களே மாதிரி எல்லாரும் முட்டாளாக இருந்துட முடியுமா? நான் கேட்குறேன்டா, உங்களே மாதிரி எல்லாரும் முட்டாளாகவும் தற்கொலையாகவும் இருந்துட முடியுமா? நான் சொல்கிறேங்க, இப்போ எழுதி வச்சுக்கிங்க. தமிழ்நாட்டுக்கு தேவை, உலகத்துக்கே தேவையில்லாத ஒரு கட்சி. அந்த கட்சி பேர், கட்சி உங்களுக்கு கிடையாது, அவர் யார் ஆரம்பிச்சாருன்னு எல்லாருக்கும் தெரியும். அந்த கட்சியில் தேவையில்லாத ஆட்கள்லாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த சீமான் அவர்களும் சாட்டைத்துறைமுறை அவர்களும் அவரை கூட சேர்ந்துருக்கிற சில தற்கொலைகள் தம்பிகள் அவர்களும். கண்ணியமாகவே பேச விடுங்கடா. இந்த சனம் பச்சை தமிழிச்சு பேருக்கு பின்னாடி தன் சாதி பேரை ஷெட்டின்னு போட்டுட்டு தெரியும். ஷெட்டின்னு போடுற இவங்க தான் பச்சை தமிழிச்சுன்னு இவன் சொல்றான். இவனுடைய பார்வையினுடைய அரசியலுடைய புரிதல் பண்ண தற்கொலை பயலுக்கு வேற என்ன தெரியும்? இதை விட அவர் எல்லா ஊடகத்திலையும் பேசுவார். யார்? பாஜக சார்பா நாராயணன் திருப்பதி. சிங்கப்பெண் வெற்றிமாறன் போன்ற முகத்திரையை கிழித்து தொங்க விட்டுருக்கிறார். அவருக்கு வெற்றிமாறன் மேலே ஏதோ ஒரு கடுப்பு போல இருக்கு. தெரியல வெற்றிமாறன் வேற என்ன சம்பவம் பண்ணி விட்டாருன்னு சொல்லி அவர் வைத்த சில பேருக்கு பின்னாடி ஜாதி போட்டது அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. இவங்களாம் ஒரு வீர தமிழிச்சி அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. சரி, தப்பு தான், போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டுலாம் கரெக்டு தான். பேரை யார் வச்சா? அவங்க அப்பா அம்மா வச்சாங்க. அந்த பேரை தானே இன்னும் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ரைட்டு. உங்கள் நொன்ன பேர் என்ன? நான் கேட்குறேன், அரசியல் லாபத்துக்காக பேரையே மாற்றிட்டு பிச்சை எடுக்கிற தொழில் பார்த்துட்டு இருக்க நீங்கள்லாம் உட்காந்துருந்துக்கிட்டு பேருக்கு பின்னாடி ஜாதி போட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து பேசுகிறீங்க. ஏண்டா வெக்கமே இல்லையாடா? அரசியலுக்காக ஜெபஸ்டின்னு சொல்கிற சைமன் என்கிற இப்போ சீமான், ஒரு செந்தமிழ் சீமான். யாரா சீமான்? யார்? அவன் உண்மையான பேர் சீமானா? பேரை மறைச்ச நீங்கள்லாம் உட்காந்துருந்துக்கிட்டு அப்பா அம்மா பேரை வச்ச பேரையே மாற்றிக்கிட்டு நீங்கள் ஒரு பேரை வச்சுட்டு சுய லாபத்துக்காகவும் உங்களோட சுய நலத்திற்காகவும் சுய திறநிதி பிச்சை எடுக்கிறதுக்காகவும் நீங்கள் பேரை மாற்றி இருந்துக்கிட்டு நீங்கள் ஒரு அரசியல் பண்ணிகிட்டு இருக்கிறீங்க. நீங்கள்லாம் உட்காந்துருந்துக்கிட்டு நீங்கள் மற்றவங்களை பற்றி பேசுறதுக்கு உங்களுக்கெல்லாம் என்னடா இருக்குது? ஏன்னா மானம் கட்டவனுங்களா? கொஞ்சம் கூட உங்களுக்கு வெக்கம்லாம் ஒன்றுமே கிடையாதுங்க. சொத்து, நான் சொன்ன மாதிரி தான், சொத்துக்கு பதிலாக வேறு எதுவும் திங்கிறனால தான் மூளை மழுங்கி இப்படிலாம் உட்காந்து பேச தோணுது. என்னடா சாட்டை மாமா வேலையை மட்டும் பாரு. அதை விட்டுட்டு இருந்துக்கிட்டு இந்த புத்திமதி சொல்கிறது, தான் இதுக்குள்ளே என்ன, தான் குதிரைக்குள்ளே என்ன இருக்குன்னு சொல்லிட்டு உட்காந்து தேடுறதை விட்டுட்டு மற்றவங்களுக்கு அறிவுரை சொல்லணும் படிட்டு தான் குதிரைக்குள்ளே என்ன இருக்குன்னு சொல்லிட்டு தேடி அதை டிஸ்போஸ் பண்ண பாருங்க மிஸ்டர் சாட்டை மவனே அவர்களே. பிரபாகரனுடைய ஒரு அண்ணன் மகன் கூட சொல்றாரு, அவர் இப்படிதான் பேசணும் அப்படிங்கிறன்னு சொல்றாங்க. பெரியார் அண்ணன் மகன், நான் பெரிய பிரபாகரனுக்கு மூத்த மகன். என்கிட்ட பேச விடாது. பிரபாகரனுடைய அண்ணன் மகன், பிரபாகரன் அண்ணன் மகனுக்கு இந்த பிரபாகரன் முன்னெடுத்த போராட்டத்துக்கு, விடுதலை போராட்டத்துக்கு சம்பந்தம் இருக்கா? எதையாவது பேசிக்காதீங்க தம்பி. இல்ல அவங்க கேக்குறாங்க இந்த மாதிரி அவர் கூட தெரியல அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. உங்களோட கருத்தை மட்டும். கூட இருந்தாரா? நான் என் பாட்டி தாத்தாவோட கூட இருந்தேன் அப்படிங்கிற மாதிரி. அவன் பாட்டி தாத்தா நீ கூட இருந்தியா? நான் கேட்குறேன், நீ கூட இருந்தியானா? நீ கூடயே இல்லையானே? பிரபாகர் அவர்களுக்கும் உனக்கு என்னென்ன சம்மந்தம் இருக்குது? ஏதாவது ஒரு போராட்டத்தில் போய் கலந்துக்கிட்டீங்களா? போரில் ஏதாவது துப்பைக்கு எடுத்து சுட்டு நிறைய பேரை காப்பாற்றுனீங்களா? ஏதாவது ஒன்று பண்ணீங்களா? ஏண்டா விடுறதே கட்டுக்கதை, போட்டவே ஃபேக்கான், இப்படிலாம் உட்காந்து புரோடா விட்டுட்டு இருக்கிறா. அண்ணம்மாவளுக்கு அவங்களுக்கு என்ன சம்மந்தம்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கா. ஏன்னா அங்கே தான்டா சம்மந்தம். நீ யாரா கோமாளி நடுவில் இருந்துக்கிட்டு அவங்களுக்கு இவங்களும் என்ன சம்மந்தம்? நான் தான் மூத்த மகன் சொல்லிட்டு வரேன். நேரில் இருந்தால் நினச்சிங்க செருப்பை கலத்தி நல்லா சாணியில் முக்கி பலால் நடிச்சிருப்பாரு. வாய் இருக்குன்னு என்னன்னாலும் பேசுறது என்ன? இந்த வாய் தாண்டா உங்களுக்கு குறைச்சலாக இருக்குது. ஒரு கோணி விஷயத்து யாராவது வரீங்க, எனக்கு கையில் கிடச்சா நினச்சிங்களா? ஒரு கோணி விஷயம் எடுத்து நல்லா வாயில் தச்சு விட்டுட்டு, அண்ணன் நீ பேசவே பேசாதானே, வாயில் வர்றதெல்லாம் பொய்யா இருக்குதானே, தயவு செஞ்சு தமிழ்நாட்டு மக்கள் காதில் வேறு ஏதாவது பண்ணாதானே, காதில் ரத்தம் வரையாத குறையா உட்காந்து பேசிகிட்டு இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு கோணிஸ் வச்சு நல்லா வாயில தச்சு விட்டுருலாம். ஏன் அவ்வளவு வெறுப்பு இருக்கு என் மேல உங்களுக்கு? நான் ஜெயிக்கல, என்ன உங்களுக்கு பிரச்சனை? ஜெயிக்கல, என்ன பிரச்சனை? ஜெயிக்க முடியலையே அப்படின்னு நீங்க என்ன ஓட்டு போட்டீங்களா? அப்புறம் எங்க கேட்குறீங்க? போட்டு கேளுங்க. மிஸ்டர் திருநிதி பிச்சைக்காரங்களா, உங்கள்கிட்ட ஒன்று கேட்குறேன். ஓட்டு போட்டால் தான் கொஸ்டின் கேட்கணுமா? அப்போ ஓட்டு போடலன்னா உங்களை யாரும் கேட்கக்கூடாது. நான் கரெக்டாக தானே சொல்கிறேன். இவங்களுக்கு ஓட்டு போட்டால் தான் இவங்ககிட்ட கொஸ்டின் கேட்கணும். ஓட்டு போடாதவங்களும் எதுவும் கேட்கக்கூடாதுல்ல. நீ ஏன்டா விஜய் அவர்களை பற்றி கடிச்சிட்டு இருக்கிறா? நீ கேட்கக்கூடாதுல்ல.
ஓட்டு போட்டவங்க மட்டும் தானே கேட்கணும், ஓட்டு போடாதவங்க யாரும் கேட்கக்கூடாதுல்ல. நீ ஏன்டா கிடந்து அப்போ கதறிட்டு இருக்கிறா? ஏன்டா நீ தான் வாயால் சொல்லியிருக்கா ஓட்டு போட்டவங்க மட்டும் கேளு, ஓட்டு போடாதான் நீ ஏக்கு வந்து எதுக்கு கேட்குறா, நான் எதுக்கு ஜெயிக்கலன்னு சொல்லிட்டு நீ வந்து கேட்குறான்னு கேட்குறான்ல. அதே மாதிரி விஜய் அவர்களுக்கு நீ ஓட்டு போட்டியா, இல்லைனா கள்ள ஓட்டு ஏதாவது போட்டியா? நீ சாரி, அதாவது நாம் தமிழர் கட்சிக்கு பதிலாக நீ விஜய் அவர்களுக்கு வந்து டிவிக்கிலேயே ஓட்டை குத்திட்டியா அப்படின்னா உட்காந்து கேளு. ஏன்டா என்னடா கதை உட்காந்து பேசிகிட்டு இருக்கிறா, இங்கே ஒரு வாய் அங்கே ஒரு வாய். அதாவது ஒரு இடத்துல வாய் வைக்கணும்டா, எல்லா இடத்துலையும் வாய் வச்சுட்டு இருக்கக்கூடாது, வச்ச தப்பாகும், புரியுதா? ஒரு சாப்பாடு நம்ம சாப்பிட்றோன்னா நம்மளுக்கு எது இது பிடிச்சிருக்கோ அதை மட்டும் உட்காந்து சாப்பிட்டு போயிடணும். அதை விட்டுட்டு வாய் இருக்குன்னு எல்லாத்தையும் டக்குன்னு அள்ளி போட்டு எல்லா இதுலேயும் வாயை வச்சுட்டு போயிட்டோம்னா கெட்டு போயிடும்டா. என்னடா இது உனக்கு சொல்லி எனக்கு கொடுக்கணுண்ணே, அறிவு இருக்கலாண்ணே. அதாவது எங்களுக்கெல்லாம் வந்து அறிவு இருக்குது, உங்களுக்கு இருக்குதா? எனக்கு கொஸ்டின் அதான். அறிவுக்கு பதிலாக உள்ளே வேறு ஏதாவது ரோட்டில் கிடக்கிறது ஏதாவது அள்ளி உள்ளே கொண்டு வச்சு படைச்சிட்டாங்களா? அப்படிலாம் இருக்காது. அப்படி உங்களை க்ளீனாக படைச்சவங்கள நீங்களே திறந்து உள்ளே தூக்கி வேறு ஏதாவது வச்சுட்டீங்கன்னு நினைக்கிறேன். அதனால தான் அந்த மாதிரிலாம் பேச தோணுதுண்ணே. அமைச்சரவையில் இருக்கக்கூடிய ஒரு அமைச்சருக்கு கூட நீட்டுக்கு ஃபுல் ஃபார்ம் தெரியாது. இதான் உண்மை. நீட்னா என்னன்னு கேட்டா தெரியாதுங்க அப்படின்னு ஒரு போக்குவரத்துறை அமைச்சர்கிட்ட பேசினா இங்கே 1000 பிரச்சனை இருக்குங்க. எது ஜனநாயகன் பட பிரச்சனை. இன்னொருத்தர் கேட்டா ஏன் சப்ஜெக்ட் மட்டும் பத்தி பேசுங்க, ஏன் தெரியாத தற்குறிகளை நான் சட்டமன்ற உறுப்பினர்களாக, அமைச்சர்களாக, பாராளுமன்ற உறுப்பினராக அமைத்து வைத்ததன் விளைவு இன்னைக்கு என்ன ஆகி போச்சு? நீட்டுக்காக பேசல, எல்லோரும் கொதிக்கிறார்கள். ஏன் தமிழ்நாட்டில இருந்து ஒரு கோரிக்கை குரல் கூட வரல அப்படின்னு? அமைச்சருக்கு கூட நீட்டு தெரியாது, உனக்கு தெரியுமா? இல்லைன்னா நீ கூட்டம் போட்டுட்டு இருக்க, அதில் ஒரு ஆளை கூப்பிட்டு ஐயா நீட்டுக்கு ஃபுல் ஃபார்ம் சொல்லு, நீட்டுனா என்னன்னு உட்காந்து கேட்க தெரியுமாடா? நீட்டுக்காக நீங்கள் என்னடா பண்ணி கிழிச்சிங்க? நாம் தமிழர் சேர்ந்தவங்க அத்தனை பேரும் நீட்டுக்காக என்ன பிடுங்குனீங்க? இப்போ ஒரு போராட்டம் எதுனால நான் கேட்குறேன், நீங்கள் என்னடா பிடுங்குனீங்க? தமிழ்நாட்டு மக்களுக்காக நீங்கள் என்ன பிடுங்கி கிழிச்சிங்கன்னு கேட்குறேன். ஒருத்தன் போராட்டம் பண்ணிட்டு இருப்பான், ஒருத்தன் ஸ்டார்ட் பண்ணுவான், அங்கே போய் நீங்கள் உட்காந்து ஸ்கோர் பண்ணிட்டு இருப்பீங்க. அதாவது வந்து நாங்கள் அதை பண்ணிடுவோம் இதை பண்ணிடுவோம்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க ஒரு இதாக பண்ணிட்டு இருப்பாங்க அப்படின்னா, இவனை அங்கே போய் இருந்துட்டு ஒரு நல்ல வேலைக்காக அவங்க ஒரு போராட்டம் பண்ணிட்டு இருப்பாங்க. அங்கே போய் அரசியல் ஆக்கிறதே இவங்க தான் ஃபஸ்ட்டு. இவனை ஏதோ முதல்ல போய் நின்றுக்கிட்டு நாங்கள் தான் தமிழ்நாட்டுக்காக நிற்கிறோம், தமிழ் மக்களுக்காக நிற்கிறோம், தமிழ் தேசியம் பேசுகிறோம்னு சொல்லிட்டு அந்த இடத்துல போய் நின்றுவானுங்க. எக்ஸாம்பிளுக்கு 2 சொல்கிறேன், அது பேர் என்னது, நம்ம ஜல்லிக்கட்டுக்கு போய் நின்னானுங்க. இவனு ஏதோ அந்த கடற்கலந்து வந்து நாங்கள் தான் சாப்பாடு அள்ளி கொடுத்தோம்னு சொல்லிட்டு ஒரு இதை ஃப்ரேமை காட்டிட்டானுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டெர்லைட் இதுக்கு இப்படி ஒரு சில இதெல்லாம் வந்து ஆல்ரெடி ஒரு ப்ரொட்டஸ்ட் நடந்துகிட்ருக்கும். அந்த ப்ரொட்டஸ்ட்டில் போய் இவனு ஒரு ஃபேஸை காட்டி இங்கே பார்த்தீங்களா நாங்கள் அதுக்கு நின்னோம் இதுக்கு நின்னோம், என்னடா பிடுங்குனீங்க நீங்கள்? அப்படி நிற்கிறதா இருந்தால் இங்கே ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குன்னு சொல்கிறீங்களா? அத்தனை பிரச்சனை போய் நில்லுங்கடா. ஒரு தொழிற்சாலையை மூடணும்னா போய் உட்காருவோம். நாம் தமிழர் கட்சியில் இருக்க அத்தனை பேர் போய் உட்காந்து இது என் மக்களுக்கு கேடு விளைக்குது, எனக்கு பூட்டுறா, நான் பூட்டினா தாண்டா வெளியே போங்க நொன்னு சொல்கிறாருல, எல்லா கதையும் எடுத்து பூட்டிடுவேன், அங்கே இது பண்ணால் தான் நாங்கள் வெளியே அனுப்புவோம், சென்டருக்கு நாங்கள் மிரட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து பேசுகிறாருல. அங்கே போய் எல்லா இதுலேயும் போய் உட்காந்துட்டு போராட்டம் பண்ணி க்ளோஸ் பண்ணு. அதே மாதிரி சொல்கிறாருல, நான் ஆட்சிக்கு வந்தேன்னா மீனவரை தொட முடியாது, எல்லாருக்கும் துப்பாக்கி கொடுத்துருன்னு சொல்கிறாருல. போடா ஒன்னொன்று போய் ஸ்ரீலங்காவில் போய் உட்காந்து அங்கே போய் வந்து வார் செஞ்சுட்டு வர சொல்லு. இருக்கிற நான் தமிழர் அத்தனை பேரும் கிளம்பிட்டு போய் இலங்கையில் போய் சண்டை செஞ்சு நீங்கள் எல்லாத்தையும் காப்பாற்றிட்டு வரீங்க, மீனவர்கள்லேருந்து கச்சத்தீவுலேருந்து எல்லாத்தையும் மீட்டுட்டு வரீங்க. ஏண்டா என்னடா பேச்சு இதெல்லாம் புது கிறுக்கணுங்களாக வரானுங்க, எங்கேருந்து வரானு தான் தெரிய மாட்டேங்குது. சரி ரைட்டு விட்டுருவோம், இவங்களுக்கு இது போதும்னு நினைக்கிறேன். இது போக போக வச்சு செய்யும். சரி, நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த அண்ட புழு ஆகாச புழுவெலாம் வந்து நான் சீமான் அவர்கள்ட்ட இருந்தும் சாட்டை அவர்கிட்ட இருந்தும் மட்டும்தான் கற்றுக்க முடியுமே தவிர வேறு எங்கேருந்து கற்றுக்க முடியாது. உங்களுக்கு ஒரு பொய்க்கு வந்து ஒரு அவார்டு கொடுக்கணும், இருக்கிறதுலேயே இந்த புழுகு முட்டைன்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி யாருக்கு அவார்டு கொடுக்கலான்னு பார்த்தீங்கன்னா நம்ம சீமான் அவர்களுக்கும் சாட்டை திருமறைவன் அவர்களுக்கும். முதல் நான் ப்ரைஸ் கொடுக்குறது சீமான் அவர்களுக்கு, செகண்ட் ப்ரைஸ் கொடுக்குறது சாட்டை திருமறைவன் அவர்களுக்கு, 3வது ப்ரைஸ் வந்து அவங்களை சார்ந்திருக்கிற நான் தமிழர் தம்பிகள் அவர்களுக்கு வந்து இந்த ப்ரைஸ்களை வந்து நான் தட்டி கொடுக்குறேன். நீங்கள் இதை பற்றி நினைக்கிறேன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். சேனலுக்கு புதுசாக இருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எப்படியும் வந்து கீழே வந்து ஆமைகளை வந்து கதற தான் செய்ய போகிறானுங்க, அதனால் கதறிட்டு போங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.